ஹலோ ஆல். கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பாக இது தான் இருக்கும். இட்லி தோசை இல்லை அப்படின்னா இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட் ஆயுதமாக நம்ம இல்லத்தரசிகள் எல்லாமே சூஸ் பண்ணோம் இல்லையா? அது என்னென்னா வெண்பொங்கல் தாங்க. நான் நம்ம வீட்டில் எப்படி செய்வேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 1 கப் பச்சரிசி, அதில் 1/2 கப் போல் பாசிப்பயிறு, ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் குக்கரில் கொஞ்சமாக நெய், அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு ஆயில் நல்லா சூடேறினது அதில் கொஞ்சமாக இஞ்சி துண்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் அதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்கக்கூடிய அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு 1.5 கிளாஸ்க்கு 4.5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்துட்டு ஒரு துளி எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி நல்லா மெத்துன்னு வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுக்கக்கூடிய அரிசி பருப்பு இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான நல்லா வாயில் எச்சு வரக்கூடிய வெண்பொங்கல் தயாருங்க. வெண்பொங்கலுக்கு எனக்கு வந்துட்டு கத்திரிக்காய் கொச்சு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.